finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா தேர்ட் T20 ரிவ்யூ தான். என்னால செகண்ட் T20 போட முடியல, ஏன்னா ரொம்ப கிராம்ப் ஆயிடுச்சுங்க. இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் வேற செமையா போயிட்டு இருந்தது. ஸோ அதனால என்னால் இந்த செகண்ட் T20 கவர் பண்ண முடியல. வேற ஃபர்ஸ்ட் T20 ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருந்தேன், அது ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. செகண்ட் T20 பங்களாதேஷ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி புட்டின் டு ஸ்ரீலங்கா பேட் அமைச்சாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 165 தான் அடிச்சாங்க, and அதை சூப்பராக சேஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். அண்ட் கேப்டன் ஷாண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் 50 அடிச்சார் அந்த மேட்ச்ல. ஸோ சீரிஸை 1-0 ஆக்கிட்டாங்க பங்களாதேஷ். ஸோ அப்பதான் தேர்ட் T20 உண்மையே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வகையில தான் வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க பங்களாதேஷ். ஐ திங்க் அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீலங்கா இந்த மேட்சை 28 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சீரிஸையும் தூக்கிட்டாங்க 2-1 சொல்லிட்டு. பட் பங்களாதேஷ் ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணாங்க. சேசிங் எடுத்தது தப்பு. ஏன் பிரதர், ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இது டே மேட்சுங்க. தேர்ட் T20 அவங்க விளையாடுனது டே மேட்ச். சம்டைம்ஸ் சப்கான்டினென்ட்ல டே மேட்ச் விளையாடும் போது போக போக பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகும். அங்கதான் இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீலங்கா செகண்ட் மேட்ச்ல 165 தான் அடிச்சாங்க. பட் இந்த மேட்ச்ல 174 ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ராவா அடிச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஸ்டார் ஆஃப் த ஷோ ஆப்வியஸ்லி குஷல் மெண்டிஸ்ங்க. 86 ஆஃப் 55 பால்ஸ், சிங்கிள் மேன் ஷோ. மற்ற பேட்ஸ்மேன் யாரும் பெருசாலாம் அடிக்கல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தனஞ்சய் அப்படி அடிச்சாரு. பினிஷிங்ல ஷனகா ஒரு 9 balls 19 அடிச்சாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு மெஷர்டா யாருமே விளையாடல. சிங்கிள் ஹேண்டடா குஷல் மெண்டிஸ் வந்து கேம் எடுத்துட்டு போனார். கிட்டத்தட்ட 14-15 ஓவர் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 86 ரன்ஸ். அதாவது குஷல் மெண்டிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம டேலண்ட்டுங்க. ஆனா என்ன ஒரே ஒரு மேட்டர்ல ஒரு லாக் ஆவர்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் அவர்கிட்ட மேஜரா இருக்காது. திடீர்னு ஒரு மேட்ச் எப்படி அடிப்பாரு, டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லோ ஸ்கோர் இருக்கும். பட் ஆனா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ குஷல் மெண்டிஸ் நல்லாவே விளையாடுறாரு. எஸ்பெஷலி T20 பாத்தீங்கன்னா ஆள் பார்க்கறதுக்கு தான் குள்ளமா இருப்பாரு. நல்ல டைமிங் இருக்கு அவருக்கு, நல்ல பவரும் இருக்கு. சில சிக்ஸ் எல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஸ்டாண்ட்ஸ் எங்கேயும் அடிக்கிறாரு. ஆளை பார்த்தா நீங்க சத்தியமா அப்படி நம்பவே மாட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட பேட்டிங், அவரோட பவர், ஸ்கில் எல்லாம் நிறையவே டெவலப் பண்ணியிருக்காருன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. ஒரு மேட்ச் வினிங் 86 தான், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு ஃபைனல் மேட்ச், ஒரு பைலேட்டரல்ல ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாடும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் குஷல் மெண்டிஸ் எக்ஸாக்டா பண்ணாரு. அண்ட் பங்களாதேஷோட போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் எஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஷரீஃபுல் இஸ்லாம் டீசெண்டா போட்டாரு. ரிஷத் ஹுசைன் இவர் ஒருத்தர் தான் இந்த மேட்ச்ல வந்து போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பங்களாதேஷ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணது. மற்றபடி வேற எந்த பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் 175 டார்கெட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி இந்த டே மேட்ச். அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. ஆனா த ஹீரோ ஆஃப் த மேட்ச், த ஸ்டார் ஆஃப் த மேட்ச், இந்த பேட்டிங் லைனப் குஷல் மெண்டிஸ்னு சொல்லிட்டேன். ஆனா ஓவரால் த ஹீரோ ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா நுவான் துஷாரா. ஹேட்ரிக் எடுத்தாருங்க, வேற லெவல் ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் 5 விக்கெட்ஸ் ஓவராலாவும் எடுத்துட்டாரு. செம கமாண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். பத்திரானா இந்த மேட்ச் விளையாடல டியூ டு ஹாம்ஸ்ட்ரிங்னால. இவரும் அந்த மலிங்கா மாதிரி தான் ஸ்லிங்கி போடுவாரு. அதாவது ஸ்ரீலங்கா கிட்ட மலிங்கா மாதிரி போடுற போலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் பத்திரானா, ஒரு பக்கம் துஷாரா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போலர் கூட டொமஸ்டிக் கிரிக்கெட்ல போட்டுட்டு இருக்காருன்னு ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி போலர்ஸ் பஞ்சமே கிடையாது. ஸோ சூப்பரா போட்டாரு. ஒரு ஹேட்ரிக் பால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்ததுங்க. ஷாண்டு அந்த ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படி உள்ள வலிச்சுக்கிட்டு வரும் பாத்தீங்களா, போல்ட் ஆனாரு. அதே மாதிரி தான் ரிடாய், அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவருக்கும் வந்து அப்படி மிடில் ஸ்டெப்ல குத்தி அப்படி ஷேப் ஆச்சு. ஹேட்ரிக் பால் மஹமதுல்லா ரொம்ப ரொம்ப கீ விக்கெட், அவருதும் ஷேப் அப் ஆகி LBW ஆனாரு. அண்ட் ஹேட்ரிக் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் சௌமியா சர்க்கரும் அதே மாதிரி தான் உள்ள இன்ஸ்விங் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன்ல உள்ள வந்து போல்ட் ஆக்குனாரு. அண்ட் லாஸ்டா ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கி 5 விக்கெட் எடுத்தாரு. செம்ம எஃபர்ட். அண்ட் இவரை நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நுவன் துஷாரா இஸ் அ வெரி வெரி டேலண்டட் T20 ஸ்பெஷலிஸ்ட். லாஸ்ட் ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சைசிக்கும் விளையாடுறாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு T20 போலர். அண்ட் இவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் IPL ஆக்ஷன்ல ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஐ திங்க் மும்பை ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களா, மும்பை இந்தியன்ஸ் டீம் பும்ரா இருக்காரு, ஆகாஷ் மதுவால் இருக்காரு. இப்போ நீங்க வந்து இவரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, துஷாராவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டெத்ல அவங்களுக்கு போடுறதுக்கு நிறையவே போலர்ஸ் இருக்காங்க. பிளஸ் நியூ பால்ல போடுறதுக்கு இருக்காங்க. இந்த 3 பேருமே நியூ பால்லையும் போடலாம், டெத்லையும் போடலாம். ஸோ மும்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா போலிங் லைனப் வேற லெவல்ல தான் இருக்கு. பட் இந்த மேட்ச்குள்ள வந்தோம்னா அந்த ஹேட்ரிக் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பங்களாதேஷ் அவுட்டுங்க. ஒரு ஸ்டேஜ்ல 32 for 6 அவங்க. அதாவது நான் கூட நினைச்சேன் 50க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரிஷத் ஹுசைன் அந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 50 அடிச்சாரு 33 பால்ஸ்ல. அதாவது ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான். மிட் விக்கெட்ல 6 அசால்ட்டா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு மடக்கி. அண்ட் அதுக்கப்புறம் டஸ்கி நம்ம கீழே ஒரு கேமியோ விளாடினார் 21 balls 31. இவங்க 2 பேர் ஏதோ அடிச்சதுனால தான் 146 அடிச்சாங்க பங்களாதேஷ். 28 ரன்ஸ் வித்தியாசத்துல கௌரவமா தோத்தாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 60 ரன் ஆல் அவுட் அவங்க. ரிஷத் ஹுசைன் மட்டும் விளையாடலன்னா 60 ரன் ஆல் அவுட். ஒரு பங்க பண்ணிருப்பாங்க ஸ்ரீலங்கா. ஆல்ரெடி மேட்ச் வின் பண்ணிட்டு டிராஃபி செரமனிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் அவுட் செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியை உண்டாக்குச்சு. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு
பயங்கரமான ரைவல்ரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஏன்னா அந்த பாம்பு டான்ஸ்ல இருந்து இப்போ அந்த டைம் அவுட் இது எல்லாமே வந்து லைக் இப்போ பங்களாதேஷ் கேப்டன் சொன்னார் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இன்னும் அதுல இருந்து ஸ்ரீலங்கா வெளியில வரல. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஷரீஃபுல் இஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டு அவர் இப்படி காமிச்சாரு. அது கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா. இவங்க பேசாம இருந்தாங்கனாலே அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க சும்மா தூண்டி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பண்ணா அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்ல வேண்டியது இதெல்லாம் வந்து இம்மச்சூர்டா இருக்கு. இன்னும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இந்த சீரிஸ் வந்து அமையல. அவங்களுக்குள்ள அந்த ரைவல்ரி இருக்குன்றது கிளியரா தெரியுது. ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா தான் ஆடிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் நெவர்தெர்லெஸ் ஸ்ரீலங்கா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வேயோட ரொம்பவே ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஒன் டே சீரிஸ் T20 சீரிஸ் வின் பண்ணாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தானோட அந்த 1-off டெஸ்ட் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன் டே சீரிஸை ஒயிட் வாஷ் பண்ணாங்க. T20 சீரிஸ் ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ல 2-1 வின் பண்ணாங்க. இல்லைன்னா 3-0 ஆயிருக்கும் அந்த நோ பால் மட்டும் கொடுத்திருந்தா. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒரு T20 சீரிஸ் வின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஃபார்முக்கு நல்லாவே வராங்க. விச் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் என்டையர் கிரிக்கெட். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது ஒன் டே சீரிஸ் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட் கான்டெஸ்டா தான் இருக்க போகுது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் இந்த ஒன் டே சீரிஸ் எப்படா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.